பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, அல்லாஹுவின் அருளால் நாம் எல்லாம் சஃபர் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சஃபர் மாதம் எப்படி காஃபியர்கள் ஆடி மாதம் ஆகாத மாதம் என்று சொல்வார்களோ, அதுபோன்று இன்று சில முஸ்லிம்களிடம் சஃபர் மாதம் என்று சொன்னாலே அது ஒரு பீடை மாதம், அந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்பதாகவெல்லாம் சில மூட நம்பிக்கைகள் நிலவி வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. எனவேதான் எப்படி முஹர்ரம் மாதத்தை முஹர்ரமுல் ஹராம், கண்ணியமான முஹர்ரம் என்று சொல்லப்படுமோ, அதுபோல சஃபர் மாதத்தை சஃபருல் முதஃபர், வெற்றிகள் நிறைந்த சஃபர் மாதம் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் சஃபர் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் பூஜ்ஜியம், ஜீரோ, காலி செய்தல். காரணம் என்னவென்றால், அரபுகள் அந்த காலத்தில் சஃபர் மாதத்தில் பிரயாணம் மேற்கொள்வார்கள். வியாபாரம் நிமித்தமாக, வேறு தேவைகள் சம்பந்தமாக, போருக்காக வேண்டியெல்லாம் தங்களது வீட்டை காலி செய்து பிரயாணம் செய்வார்கள். எனவேதான் சஃபர் என்று சொன்னால் காலி என்ற அர்த்தம் அந்த அடிப்படையில் உருவானதுதானே தவிர, சஃபர் மாதம் என்றாலே அது பீடை, அதில் நல்ல காரியங்கள் செய்தால் அது நன்றாக இருக்காது என்பது எல்லாம் மூட நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்தில் தொற்று நோய் கிடையாது, ஆந்தையை கொண்டு சகனம் பார்ப்பது கிடையாது, அதே போன்று சஃபர் மாதம் என்பது பீடை கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த மாதம் வெற்றிகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நமக்கும் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை விளங்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக.